நேத்திய கூட்டத்தில் அவர் பரந்தூர் விமான நிலையம் குறித்து பேசுகிறார். ஆமாம், ஏன் அந்த மக்கள் அலட்சியமாக நினைக்கிறீங்க, அவங்க மக்களாக நினைக்கலையா? 1005 குடும்பம் இருக்குது, அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, இத்தனாயிரம் மக்கள் இருக்கிறாங்க, விமான நிலையம் வேறு இடத்துல அமைக்கப்படாதா, மக்கள் கோரிக்கை ஏற்கனவே இல்லைன்னா நாங்கள் மக்களை திரட்டி தலைமைச் செயலகம் வருவேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி இதை மாதிரியாக சவுடால் பேசுறதுக்கு பதிலாக நீ களத்தில் போய் நில்லுங்களேன் பாப்பா. அதான் வரேங்கிறாரு. இப்போ வாய்ச்சாலம் தானங்க பேசுகிறாரு. ஒரு முறை ரோடு ஷோ நடத்தினார், வீட்டில் இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி அவர் தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி ஒரு முறை பரந்தூர் போனார்ல, பிரச்சனை தீர்ந்து விட்டதா போனதோட? நீங்கள் எந்த அரசியல் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நாளில் தீர்ந்து போகிற பிரச்சனை ஏதாவது இருக்கிறதா? சினிமா வேணா எடுக்கலாம், ஒரு நாளில் ஒருத்தர் முதலமைச்சரானார் எல்லா பிரச்சனையும் தீர்த்தாருன்னு முதல்வன் படம் எடுக்கலாமே தவிர ஒரே ஒரு நாள் மட்டும். இப்போ சுதந்திரம் வேணும்னு இந்தியாவில் காந்தி காலம், அதாவது அந்த மன்னர்கள் காலம் தொடங்கி பிரிட்டிஷ்காரன் வந்ததில் தொடங்கி காந்தியினுடைய காலகட்டம் வரைக்கும் 200 வருஷம் போராடி இருக்கான். ஒரே கோரிக்கை தான், சுதந்திரம் வேணும், விடுதலை வேணும்னு ஒரு 200 வருஷம் போராடி இருக்கான். ஒவ்வொரு கோரிக்கைக்காகவும் பல ஆண்டுகள் போராடி இருக்கிறாங்கல்ல. நீங்க ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அது முடிகிற வரைக்கும் போராடினாதான் மக்கள் தலைவனாக முடியுமே தவிர ஒரு நாள் நான் அறிக்கை விடுவேன், ஒரு நாள் ரோட் ஷோ நடத்துவேன், மறுபடியும் காணா போயிருவேன், மறுபடியும் செயற்குழு நடத்தும் போது நான் மறுபடியும் அறிக்கை விடுவேன், அப்படிதான் அவர் சொல்றாரு. இப்ப அவரு என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார் தான் அப்படின்னு சொன்னார்ல, தெரு தெருவா அசிங்கப்படுத்தினாரே. பெரியார் குறித்து மிக மோசமாக கீழ்த்தரமாக நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் பேசினார்ல, எங்கள் கொள்கை தலைவரை குறித்து தவறாக பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அவரை. அப்ப அவருக்கு கொள்கை இருப்பதா எப்படி நம்ப முடியும்?